மனித பிறவி என்பது இந்த கர்மங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் ஏற்படுகிறது. ஆக ஒரு மனிதன் வந்து ஒரு பிறவி எடுக்கின்றான் என்றால், அந்த கர்ம வினைகள் அனுபவிக்கிறதுக்காக தான். அப்போ கர்ம வினைகள் எந்தெந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் வந்து எத்தகைய நன்மைகள பயக்கும்ன்றது. பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த கர்ம வினைகள் என்பது ஃபர்ஸ்ட் பீரியட்லேருந்து அனுபவத்துக்கு வந்துரும். அனுபவத்துக்கு வரும்போது தான் சிலப்போ குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த காலகட்டங்கள்ல அவங்க போராடி வாழ்வினை பெற வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து அந்த கர்ம பலன் அடிப்படையில தான் வரும். ஆக கர்ம பலனை நீங்க முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தவிர்க்க வேண்டுமானா கர்ம பலன் தவிர்க்க முடியாது. அதனுடைய தாக்கத்தை நீங்க அதனுடைய இன்டென்சிட்டி நீங்க குறைச்சிக்க வேண்டும் என்று விரும்பினால், அதுக்கு தான் தெய்வத்தினுடைய வழி என்பது, இறை வழிபாடு என்பது. நெறைய பேர் என்னன்னா கோயிலுக்கு ஏதோ பெரியவங்க போயிட்டாங்க, நம்ம போயிட்டாங்கன்றது கிடையாது. தெய்வத்தினுடைய இடத்துல தான். ஏன்னா இந்த ஆன்மா என்றது பரமாத்மாவிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆக எல்லா ஆத்மாக்கள் வந்து பரமாத்மாவை நோக்கி தான் செல்லும். ஆக நதிகள் எல்லாம் சமுத்திரத்துல கலையிற மாதிரி, இந்த ஆத்மாக்கள் சங்கமம் என்பது இறைவனுடைய சாநித்தியத்துக்கு தான் போகும். அப்போ இறைவனை நம்ம சேரும்போது, அந்த பரமாத்மாவை நோக்கி செல்லும்போது, அந்த பரமாத்மா இடத்துக்கு இந்த ஆத்மாவுக்கு உண்டாகிய ஒரு விமோச்சனம் என்பது இருக்கிறது. ஆக அதிலிருந்து விடுதலை பெறுவது என்பது, இந்த ஒன்றை கலந்த நிலை பெறுவது என்பது, இரண்டரை கலந்த நிலை பெறுவது என்பது, இதெல்லாம் வந்து நமக்கு இறை அருளால் தான் பெற முடியும். ஆக இறைவனை நாடி செல்லும்போது, இந்த மனசு என்பது இறைவனை நாடி நீங்க செல்லும்போது, உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட்டு துன்பங்கள் என்பது குறைந்துவிடும்.